எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கிய செய்திகள். ஆனால் இன்னைக்கு ஒரே தலைப்பு செய்தி, ஒரே செய்தி. இன்னைக்கு இரவு வரைக்கும் அந்த பதட்டம் இருக்கும், நாளையும் தொடரும் அப்படின்ட்டு அந்த ஒரு செய்தியை சுற்றியே எல்லோரும் வந்து கழுகு போல் நம்மெல்லாம் சுற்றி கொண்டிருக்கோம். என்னதான் முடிவு அப்படின்னு, முடிவுதான் முடிவா, ஃபுல் ஸ்டாப்பா, கமாவா அப்படின்னு பல விஷயங்கள் நாம் கேட்க இருக்கிறது. எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது அப்படின்னு தான் இருக்கு. இந்த நிலையில் நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த விஷயத்தின் பின்னணி தகவல்கள் பல இருக்கின்றன. ரொம்ப சிதம்பர ரகசிய தகவல்கள் இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸ்ல ஒரே டாபிக் தான், ஆனா பல கேள்விகள். உங்க குரல்ல ரொம்ப உற்சாகம் தெரியுது. உற்சாகம் இல்லை, நம்ம அது ஹைப்ட் அப் ஃபார் த நியூஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தா நம்ம ஹைப்ட் அப்பாக இருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஃபுல் டே நியூஸ், என்கேஜ் வித் நியூஸ். அடுத்தடுத்த ஆலோசனை, டெல்லியில் ஆலோசனை, தமிழ்நாட்டில் ஆலோசனை, டெல்லியிலிருந்து தமிழ்நாடுக்கு வந்து இதில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆலோசனை, இங்கேருந்து சென்னைக்கு உள்ள ஆலோசனை, இப்படின்னு அடுத்தடுத்து மீட்டிங்ஸ் அண்ட் ஆலோசனைகள் நடப்பதை பார்க்க முடிகிறது. வாட்ஸ் திஸ் கேஸ்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதிமுக கூட்டணியில் ஒரே குளறுபடி. அதிமுக வந்து டெல்லிக்கு எடுபடி ஆயிடுச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரே ரொம்ப காலமாக 1.5 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம் அமிக்கபிளாக செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இவங்க செட்டில் ஆனதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்ட போல நம்ம வந்து நவம்பர் மாதத்துலேருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு வரோம், அங்கே தாங்க புதுசாக புதஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற சொன்னோம். அன்னைக்கு யாருமே நம்மளை பாண்டே வந்து அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து அது எவ்வளோ பூதாகாரமாக வெடிச்சிருக்குங்கிற கண்கூட பார்க்குறோம். அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது. எங்களை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற பயங்கரமான வேதனையை பலமுறை வெளிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க திமுகவில் ஒரு குழு அமைச்சாங்க. அதற்கு பிறகு குழுவிலே சம்பந்தம் இல்லாமல் திருமதி கனிமொழி போய் டெல்லி போய் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த குழுவுமே இல்லாமல் திரு வேணுகோபால் போய் ரகசியமாக போய் பார்த்து வந்தார். எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா ரகசியமாக பார்த்து வந்தாரோ அதே மாதிரி போய் முதல் முறையாக பார்த்து ஃபோட்டோ கிட்ட எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் ரகசியமாக போய் பார்த்து வந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு இந்த ஃபோட்டோவில் திடீர்னு வேற ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க பாருங்க. இத்தனை நாளாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் போடவே இல்லை. நீங்கள் வந்து செல்வ பெருந்தகை ஃபோட்டோ போடுவீங்க, கிரீஷ் உடங்கர் ஃபோட்டோ போடுவீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஃபோட்டோ போடுவீங்க, ராகுல் காந்தி இந்த அண்ணன் சிதம்பரம் மூத்த காங்கிரஸ் தலைவருடைய ஃபோட்டோ நீங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை. இப்போ திடீர்னு போட்டிருக்கீங்க பாருங்க. இப்போ இங்கே வந்து நிற்குது. அப்போ வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்டா, பிரேக் ஈவன் பாயிண்டா, இதுதான் நம்ம வந்து அது முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டு பேருமே தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, இதில் யார் அடுத்த கட்டமாக இறங்கி வர போகிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். கிரீஷ் உடங்கர் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார், 25 சீட் எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு. அவர் வந்து முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை, ஒரே ஒரு சீட்டிங் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை உட்கார்ந்தப்போ ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, 25 எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வி ஆர் நாட் ஓகே வித் இட் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. எங்களுடைய விஷ் லிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு இப்போ என்ன தெரியுது, 41 அப்படிங்கிறது இவங்களுடைய விஷ் லிஸ்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். 41 எங்கேருந்து வந்துச்சு, அது என்ன கணக்கு, 25, 30, 40, 45 அப்படி இருக்கணும். அது 41 என்ன கணக்குன்னா 2011 நீங்கள் கொடுத்தீங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, 16 பார்க்கலாம். ஸோ அதில் என்ன கொடுத்தீங்க, அதை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற கணக்கு. அப்போ அந்த நம்பரை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படிங்கிறதா. எஸ், 16 நம்ம 23 வந்து 21 மாதம். அப்போ வந்து 2016 நீங்கள் கொடுத்த 41 எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஏற்கனவே கொடுத்துரும். அது நம்ம வந்து இது திரும்பி நம்ம வந்து ஏற்கனவே கொடுக்காது. நீங்கள் 63 கொடுத்துருந்தீங்க, 41 கொடுத்தீங்க, இப்போ 25 நீங்கள் 25 போட முடியும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் திரும்ப கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ இந்த 41, 25 இது 2 எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ், ரெண்டுமே நாட் கோயிங் டு ஒர்க். இது வந்து கிளியர். இப்போ காங்கிரஸ் வந்து 25க்கு ஒப்புக்கொள்ள போவதே இல்லை, 1 முடிஞ்சிருச்சு. 41க்கு திமுக ஒப்புக்கொள்ள போவதே இல்லை, 2 முடிஞ்சிருச்சு. இப்போ 2க்கு நடுவில் எங்கே வந்து நிற்க போகுதுங்கிற ஒரு கேள்வி. அப்போ இது 2 எக்ஸ்ட்ரீம் நம்பர், 2க்குமே 2 பார்ட்டியுமே ஓகே இல்லை. இவங்களுக்கு 41க்கு இவங்க ஓகே இல்லை, 25க்கு அவங்க ஓகே இல்லை. இப்போ 2க்கு நடுவில் ஒரு அமைக்கபிளான நம்பர் வரணும். அந்த நம்பர் அரைவ் பண்ண முடியுமா அப்படின்னா 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய திரு சிதம்பரம் வந்தார். என்ன கணக்கு அப்படின்னா, திரு சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியோட மிக டால் லீடர். நம்ம வந்து எல்லாரும் ராஜீவ் காந்தி காலத்துலேருந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணவர். சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். சீனியர் மோஸ்ட், அவர் வந்து தவிர்க்க முடியாத அங்கே வந்து ஒரு சக்தி. அந்த டிஎம் கேட்ட எப்பயுமே ஒரு தனிப்பெரும் நட்பு வச்சிருக்கக்கூடியவர். அது வந்து ஒரு பர்சனல் ரேப்பை வந்து எப்பயுமே கலைஞர் காலத்துலேருந்து இவங்க காலத்துலேருந்து இருக்கும். வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக வேண்டும்னு கலைஞர் வந்து இவரை சொன்னாருங்கிற நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு மூப்பனார் இல்லை இவரை. ஸோ சொன்னாருங்க பார்க்கணும். அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் பிளவுபட்ட போது வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பு எடுத்துட்டு ரெடி பண்ணாங்கன்னு பார்க்குறோம்.
அப்போ வந்து திரு சிதம்பரம் அவர்கள் வந்து திமுகவுக்கு லாயலாக இருப்பார், திமுக நல்ல டைரக்டாக பேசக்கூடிய பழக்கம் உள்ளவருங்கனால அவரை வந்து ஒரு கடைசி வாய்ப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம்னு சொன்னேன். கிரீஷ் உடங்கர் நம்ம வந்து சொன்னதாக நிறைய ஊடகங்களில் செய்தி வந்துச்சு, நம்ம பார்த்து எங்களுக்கு வந்து சரியில்லை, அவங்க ரூடாக பேசுகிறாங்க, சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஒத்து வராது போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ வந்து காங்கிரஸ் தலைமை முடிவு தெளிவாக இருக்குது. அண்டு செல்வ பெருந்தகை பயஸ்டாக இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். செல்வ பெருந்தகை வந்து எப்படியாவது டிஎம்கே கூட்டணி தொடர்ந்து வரணுங்கிற இடத்துல இருக்கார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசராம முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி கேர்டசி கால் அப்படின்ட்டார். என்னங்க தலைவர் 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தீங்களேங்க, 1 மணி நேரம் மரியாதை நிமித்தமாக ரெகுலரா நடத்துதுங்க. ஆமா, மரியாதை நிமித்தம் அப்படின்னாலே சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து இந்த ரீடிங் பிட்வீன் லைன் இருக்கலாம். அப்ப இவ்வளவு குரூஷியல் ஜங்ஷன்ல மரியாதை நிமித்தத்துக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப வந்து மரியாதை நிமித்தம் எப்பனாலும் யாராலும் பார்க்க வேண்டியதான். திரு சிதம்பரமோ திரு செல்வ பெருந்தகையும் தனியா ஒரு ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் போய் இவங்களை போய் பார்த்துட்டு இது வர்றதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் கண்கூடா தெரியக்கூடிய விஷயத்தை வந்து இவங்க வந்து இப்படி பூசி மறைக்க பார்க்குறாங்க. ஆமாங்க, நாங்க ஒன்று சொல்லியிருக்கோம், அவங்க சொல்லியிருக்காங்க, முடியுங்க, நல்லபடியா முடியுங்கிற பிரச்சனை. ஆனா நாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு வரும்போதே அவருடைய கவலை நமக்கு தெரியுது. அதாவது டெல்லி நம்மகிட்ட ஒன்று சொல்லி அனுப்பி இருக்குது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்ப நம்ம எப்படி முடியுமோன்னு தெரியலையேங்கிற ஒரு கவலை. அதுதான் வந்து மரியாதை நிமித்தம். ஏன்னா சொல்ல முடியல, நம்ம சாதாரண ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, மாறி மாறி நடக்குது. அவங்க திரு கிரீஷ் உடங்கர் ரொம்ப வெளிப்படையாக உடைச்சிட்டார், இன்னும் ஜென்டலா கூட பண்ணிருக்காரு. அவங்க சொன்ன நம்பர் என்னன்னு சொல்லிட்டாரு, எங்க நம்பர் என்னன்னு சொல்லல அவர். ஸோ நாங்கள் 41 கேட்டுக்கோங்கிற சொல். அப்போ இந்த ரெண்டுக்கும் பிட்வீன் ஒரு நம்பர் வரவங்கிறது தான் இவங்க 2 பேரும் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்குள்ள அதில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதிகபட்சம் நாளைக்கு, அதிகபட்சமாக நாளை காலை அப்படின்னா 5ஆம் தேதி ராஜ்யசபாக்கான நாமினேஷன் முடியக்கூடிய. ராஜ்யசபா நாமினேஷன்ங்கிறது வந்து புயல் போல வேலை பார்த்தாலே 24 hours ஆகும். அது வந்து அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நுவான்ஸான பேப்பர்ஸ், ஒரு பேப்பரில் ஒன்று தப்பு பண்ணிட்டீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு கேஸை போட்டு தாவு தீர்த்துருவாங்க. அப்போ வந்து அது பெரிய பஞ்சாயத்து. பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒர்க் நாமினேஷன் பில். அதனால வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிஞ்சோம். நாளைக்கு இவங்க யார்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா திமுகவுடைய உச்சபட்ச தலைவர்கிட்ட பேசுறாங்க. ஸோ இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பேசணுங்கிறது அங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போ நேருகிட்ட பேசணும், நாங்கள் டிஆர் பால்கிட்ட பேசணும்னா நீங்கள் இல்லை, நேராக தலைவர்கிட்டே பேசிட்டாங்க. தலைவர் வந்து ஒரு அமௌண்ட்டை கிளியராக சொல்லிட்டார், ஒரு நம்பரை வந்து கிளியராக சொல்லிட்டார். அப்போ இதில் வந்து இன்னும் ஏதாவது 2-3 வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். பட் அவங்க சொல்லி அனுப்பின நம்பர் 28ன்னு கேள்வி. வெதர் தட் வில் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 35 நம்பரில் செட்டில் ஆகலாம். 35, 28 இதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் சிதம்பரம் ரகசியம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இங்கே பக்கம் இந்த பக்கம்னா திரு ப சிதம்பரமும் திரு செல்வ பெருந்தகையும் இங்கே மீட்டிங் பண்ணிட்டு அங்கே ஒரு மீட்டிங்க்கு அட்டன் பண்ண போகிறாங்க. டெல்லியில் பார்க்குறோம் உங்களுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே திரு செல்வ பெருந்தகை அவர்களுடனும் திரு கேசி வேணுகோபாலுடனும் திரு கிரீஷ் உடங்கர் உள்ளிட்ட மேலிட பொறுப்பாளருடனும் ஒரு ஆலோசனை. அதே மேலிட பொறுப்பாளர்கள் இங்கே திரு சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகைகளும் பேசும்போது மாவட்ட தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனைன்னு ஒரு தகவல். டெல்லியில் முன்னாள் தலைவர்கள் சிலர் வந்து கூடியிருந்து அவர்கள்லாம் வந்து ஆலோசனை அப்படின்னு ஒரு தகவல். இது போல நடக்கும்போது தான் நம்பர்ஸ் வந்து வேறியாது. சிலர் வந்து திமுகவுடன் எப்படியாவது கூட்டணி போகணும்னு இருக்காங்க, சிலர் வந்து தாவேகாவுடன் எப்படியாவது போனா பரவாயில்லன்னு இருக்காங்க, சிலர் வந்து திமுகவுடன் போகணும் ஆனா நல்ல கௌரவமான நம்பர்ஸ் வரும்ன்றாங்க. ஸோ இங்க எல்லாமே நம்பர் அப்படின்ற விஷயம் வந்து நிற்கிறது. அது என்ன நம்பர், அது என்ன சிதம்பரம் ரகசியம்? அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம வந்து ஒரு 100 பேர் காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு 100 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களில் 70% பேர் வந்து திமுகவோட தொடரணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த 70% பேரில் 70% பேர், அதாவது ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 40% 30% பேர் வந்து திமுகவோட அப்படியே தொடரக்கூடாது, நம்முடைய உரிமைகளை கேட்டு தொடரும். ஏன்னா திமுக தான் சேஃபர் ஜோன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்கே 70% இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு கௌரவம் கிடைச்சாதான் நம்ம போகணுமே தவிர என்ன சேஃபர் ஜோனுங்கிறக்காக நம்ம என்ன சொன்னாலும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் கூட்டி கொடுக்க போறீங்க அதிகமாக. அப்போ வந்து மதிமுக சொந்த சின்னத்தில் கேட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. நேற்று வந்து தேமுதிக உள்ள சேர்த்துக்கிறீங்க, அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்பியூட் பாயிண்ட் இருக்கு. அப்போ அவங்களாம் நீங்கள் அங்கே ஒரு பேச்சு நீங்கள் 6 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தேமுதிக. அப்போ 1% இருக்குன்னு காட்டு சொல்லிடக்கூடிய தேமுதிக 6 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 5% இருக்கு. அப்படி பார்த்தாலே 30 வரணும்ல உங்களுக்கு பேச்சு. அந்த ரேஷியோல வச்சுக்கிட்டாலே 30 வரணும்ல. சரி, 6 சீட்டு கொடுத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க 8 சீட் கொடுக்க போறீங்க. அப்ப அது 30% கொடுதுல அவங்கள. அப்ப எங்களுக்கு 30%, 25 கொடுத்தீங்க, எங்களுக்கு 30% கொடுங்க, 35 வந்துருதா? இதுதான் அவங்க நிப்பாட்டுறாங்க. அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு கணக்கில் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒன்று சொன்னா அதே கணக்கு எங்களுக்கு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க குட்டி குட்டி இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஜவஹர்லாலுக்கு என்ன பண்ணோம், தமிழ்மொழி சாருக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு அதை பண்றோங்கிறது அது சரியில்லைங்கிற அவங்க கேட்குறாங்க. அப்ப 25 அவங்க சொன்னது, 41 இவங்க கேட்டது. இன்னைக்கு இவங்க பேசிட்டு வரும்போது 28+1 நீங்க முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 28+1க்கு அவங்க ஒத்துக்க போறது இல்லை. அது வந்து 3 சீட்டு கூட அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு
இறங்கி வந்தது காங்கிரஸ் அப்படிங்கிறதா நிற்கும். இப்போ யாராவது ஒருத்தர் இறங்கி தான் வரணும், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து மீசையில் முன்னோட்டாமல் ரெண்டு நடுவில் ஒரு நம்பர் இருக்காங்கிற பார்க்க நம்ம. அப்போ நாம கேள்விப்பட்ட டெல்லியில் பேசும்போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் 35ங்கிறது ஒரு கௌரவமான செட்டில்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க காங்கிரஸ். ஆமாம், காங்கிரஸில் இப்போ என்ன திமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா 41 கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 30 ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்சியில் பங்கு கொடுக்குற மாதிரி தான் இன்டைரக்டாவே. எந்த பிள்ளைக்கு காங்கிரஸ் நம்பர் இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்துடும். அப்போ வந்து நீங்க வந்து ஆட்சியில பங்குங்கிறத நீங்க வந்து அதிகாரமா கேட்டுருவீங்க. ஒரு வாய்ப்பாக கேட்காம அதிகாரம். என்ன 2006 இவங்க விட்ட மாதிரி விட்டு கொடுக்குறேன்னு இப்போ இவ்வளவு தூரம் டக்கா ஃபார் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து இவங்க வந்து அந்த நம்பர் வராம நம்ம சொந்தமா ஏன்னா ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் டிஎம்கே சின்னத்தில் நிற்கணுங்கிறது தான் இதற்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்தது. பிரசாந்த் கிஷோருடைய பாடம் என்னன்னா, நீங்க எப்பப்பெல்லாம் கம்மியான சீட்டு போட்டிட்டீங்களோ அப்பப்பெல்லாம் மோசமா தோத்துருக்கீங்க. எப்பப்பெல்லாம் நிறைய சீட்டு போட்டிட்டீங்களோ, அது அண்ணா காலம், கலைஞருடைய முதல் தேர்தல், அப்போ வந்து 67, 71 ரெண்டுலையுமே அதிகமான சீட்டில் நீங்கள் போட்டிட்டீங்க, அதிகமான சீட்டில் வெற்றி பெற்றீங்க. நீங்கள் 115 சீட் வரைக்கும்லாம் போட்டிட்டு இருக்கீங்க, 117, 115, 120 போட்டு, அப்போல்லாம் நீங்கள் மோசமாக தோத்துருக்கீங்க. அப்போ நிறைய சீட்டு நிறைய வெற்றிங்கிறது தான் உங்கள் ஃபார்முலான்னு பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்த இப்போ காப்பி பண்ணி பிரசாந்த் கிஷோர் இல்லாட்டாலும் அதை காப்பி பண்ணி பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அதனால தான் அதிகபட்சமாக டிஎம்கே சின்னம். ஸோ டிஎம்கே சின்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ காங்கிரஸ்லாம் சொந்த சின்னத்தில் நிற்பாங்கனால அவங்க நினைக்கிறாங்க நமக்கு அதிகமான வாய்ப்பு வரும். அப்போ டிஎம்கேட சீட்டு தானே குறைக்க வேண்டி வந்துடும். காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குன்னா டிஎம்கேட சீட்டு, தேமுதிகவும் சொந்த சின்னம் தான் போட்டிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகள் சொந்த சின்னத்தை தான் போட்டியிட போறாங்க, 2 கம்யூனிஸ்ட் சொந்த சின்னத்தை தான் போட்டியிட போறாங்க. இப்போ நீங்க குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா டிஎம்கே ஸ்பேஸ் இப்பயே 188 சீட்டு போட்டிட்டாங்க கூட்டணி கட்சியோட சேர்த்து போன முறை. இந்த 170 சீட் அவங்க தனியா போட்டிட்டாங்க. இந்த முறையே வர்றத பார்த்தா ஒட்டுமொத்தமாக 170 தான் வந்து நிற்கும் பொழுது 150லேருந்து 60 தான் இவங்களுடைய சீட்டே வந்து நிற்கும் பொழுது, அதாவது உதயசூரியன் டிஎம்கேடைய ஓன் கட்சிக்காரங்க நிற்கிறங்கிற 160, 160 தான் வரும். அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் போன மாதிரி இருந்துச்சுன்னா 117 தொட முடியாமல் போயிருமோ. ஒரு 50, 60 சீட்டு ஒரு லாஸ் ஆனால் கூட 100, 102 நிற்கும். அப்போ 2006, 11 மாதிரி நம்ம நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறனால தான் இவங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடைக்க குறைக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த 41, 25 இது வந்து பிரிமினரி நம்பர். இன்னைக்கு அரைவாயிருக்க நம்பர் 28. அரைவாயிருக்க நம்பர்னு சொல்றதை விட ப்ரொபோஸ் பண்ண செகண்ட் ப்ரொபோசல் வந்து 28+1. இது வந்து நாட் லெஸ் தென் 35 அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் திரும்பி அதுலேயும் ஒன்று உள்ள கூடுபட்டால் ஒரு 32, 33 வந்து செட்டில் ஆகலாம். அது இல்லைன்னா செட்டில் ஆகாது. ஒரு தலைவர்கிட்ட கேட்டேன், ஒருவேளை இது இல்லைன்னா என்னங்க ஆகும் அப்படின்னு. இல்லைன்னா இல்லைதான் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து இல்லைன்னா நான் இல்லைன்னா. திரு சிதம்பரம் வந்து டிப்ளமசியில் ரொம்ப மாஸ்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்பானி குடும்பத்தில் சொத்து பிரிப்பின் போது இவர் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது, முகேஷ் அம்பானி அனில் அம்பானி பிரிக்கும் போது, திருபாய் அம்பானி இல்லாத போது அவங்க அம்மாவை வச்சுட்டு இவங்க 3 பேருக்குமான சொத்து பிரிப்பை வந்து இவர் முன்னின்று நடத்தினார். இவருடைய அட்வைஸ் வந்து அவங்க முழுமையாக எடுத்துட்டாங்க. குடும்பம் சுமூகமாக பெரிய அளவுக்கு மார்க்கெட்டே வந்து ஒரு நின்றுச்சு. அப்போ வந்து அவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோ பெரிய இவர் அழகாக சொன்னார். அவங்க வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து அந்த டிப்ளமசி தெரியும் அப்படிங்கிறனால, அண்ட் இவர் மேலே தலைவருக்கு, திமுக தலைவருக்கு பெரிய மரியாதை உண்டு. அது வந்து ஒரு மூத்த ஒரு மரியாதை. ஏன்னா கலைஞருடைய செட் அப்படிங்கிறனால பெரிய மரியாதை உண்டு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இன் ஆல் மீன்ஸ். அப்போ வந்து அதெல்லாம் உணர்ந்து வந்து அவங்க வந்து ஒரு மரியாதையாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஹைகமாண்ட் வந்து நம்பரில் உறுதியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்பிக்கள் எல்லாருமே வந்து டிஎம்கேவோட போகணும்னு சொன்னாலும் அடுத்த நம்ம நம்பரை வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பரை வாங்காமல் போகிறதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்க வேண்டியதே இல்லையா? நீங்கள் 25க்கு 28 செட்டில் ஆகிருக்கு. இவ்வளோ 25 ஏற்கனவே இருந்துச்சே. அப்போ 28ங்கிறது ஆப்வியஸாக நடக்கக்கூடியதாச்சே. அப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் 10% அது வந்து உள்ளது தானேங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இல்லைங்க, நம்மளுடைய வேல்யூ ஒன்று இருக்குல்ல, சம்படி இஸ் தேர் டு ஆஃபர். அப்போ நம்ம நமக்கு வேல்யூ தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், திரு கிரீஷ் சொன்னார். அப்போ திரு சிதம்பரத்துடைய வேலை என்னவா இருக்குன்னா இந்த மிடில் ஒன்று தூக்குறது. அப்போ காங்கிரஸின் எவ்வளோ வரும்? இப்போ இவங்க வந்து 28க்கு ஏறி வந்திருக்காங்க. அப்போ 48லேருந்து 41லேருந்து அவங்கள எவ்வளோ கறக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நடுவில் ஒரு நம்பர், அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாளை காலைல பண்ண முடியுமாங்கிறது தான் சிதம்பரம் ரகசியமாக இப்போ இருக்குது. 41லேருந்து 35 இறங்கி வந்துட்டாங்க, 25லேருந்து 28 இறங்கி வந்துட்டாங்க காங்கிரஸும் திமுகவும். இல்லை 28 மட்டும் தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. 25 28க்கு. ஆமா, அதுக்கு அடுத்த நம்பர் எல்லாமே நாம சொல்றது. நம்ம தலைவர்கள் என்ன சொல்லி ராகுல் காந்தி சொன்னாங்க, கணக்கு 28 வந்து ஆஃபர்டு பை டிஎம்கே. இது கிளியர். இது வந்து தமிழக முதலமைச்சர், அதாவது திமுக தலைவரே சொல்லிட்டாரு 28 வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். அப்ப 28 ஓகேவா அப்படின்னு அங்க போனோம். இப்ப பால் வந்து அந்த பக்கம் நிக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வர்ஸ்ட் கேஸ் 35 சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து சோர்சஸ் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி சொன்ன நம்பர் இல்ல. ஏன்னா ஒரு நம்பர் இறங்கி வரணும்ல. இப்ப ஒரு நம்பர் ஒன்று ஏறி வந்திருக்கிறார்ல, அப்ப அவங்க ஒரு நம்பர் இறங்கி வரணும்ல. அது என்னவா இருக்குன்னா வர்ஸ்ட் கேஸ் 35. சோ 28க்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவர் இறங்கி வரவே இல்லையே, இவங்க சொன்னது வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு அப்ப வந்து இது வந்து ஆஃபர்டு நம்பர், அது டிமாண்டிங் நம்பர்.
இது 35ம் இல்லாமல் 22 இல்லாமல் 33 எண்டப்பாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்க மாட்டேன். அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பொறுத்து. ஏன்னா இப்போ டெல்லி ஹைகமாண்டுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு ஈகோ வந்து நிற்குது. இது வந்து என்ன பண்றது அப்படின்னு. அப்போ இந்த ஈகோக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஒரு பண்ணிட முடியும். நான் பலமுறை சொன்ன போல திமுக தலைவர் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு கிளவரா இருந்திருக்கிறாரு. அமரர் கலைஞரோட ரொம்ப கெட்டிக்காரா இருந்திருக்காரு பல சந்தர்ப்பங்களில் இந்த கூட்டணி பேசி முடிக்கிறதுல. அதனால அவர் வேற மாதிரி சில விஷயங்களை ஆஃபர் பண்ணி அவர் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். we have to see. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அப்படி தெளிவா தெரிஞ்சது இப்போதைக்கு நம்ம டெல்லி பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது இல்லை 2029 அப்புறம் பார்த்துருவோம். ஏன்னா கேசி வேணுமாள் கூடயோ பிரவீன் சக்கரவர்த்தி கூடயோ மணி தாக்கூர் கூடயோ ஜோதி கூடயோ எல்லாரோடையும் பேசி தான் இருக்காங்க. ஸோ இது எதுவும் சிதம்பரமும் தங்கபால் மட்டுமே பேசுறாங்கிற சமாச்சாரம் எல்லாரோடையும் தான் பேசி எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து திருநாவுக்கரசர் உட்பட எல்லா பழைய தலைவர்களுமே சொன்னது ஓகே நம்ம டிஎம்கே கூட போகலாம், ஆனால் எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வாங்கினா தான், அப்போ வாங்காம ஒன்று. ஸோ நான் நினைக்கிறது இவங்க 35 வந்தாங்க, இவங்க 22 இருந்தாங்கன்னா அது ஒரு 32ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து 32ம் இல்லாமல் செட்டில் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. 35ங்கிறது அவருடைய நம்பரா இருக்கு. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 32ம் இல்லை அப்படின்னா முறிதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முறிஞ்சா அவர் 2 பேருக்குமே பெரிய லாஸ், ஹியூஜ் லாஸ் வந்து டிஎம்கேக்கு. இந்த இந்த டக் ஆஃப் ஆர் எங்க நிக்குது அப்படின்னா காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்தா தான் அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. சீட் எவ்வளவு வாங்குறீங்கிற மேட்டர்ல என் கூட வாங்க போட்டிடுங்க, 232 சீட் வச்சுக்கு நான் 2 சீட் போட்டு போட்டிடுங்க நான் ஒருத்தன் சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ எம்எல்ஏ கன்வர்ஷன்ங்கிறது திமுக கூட போனா தான். ஆனால் அது வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் அடைய போறது இல்லை. நீங்கள் ஆட்சியில் பங்கு பற்றி பேசவே மாட்டீங்க. மோஸ்ட் பெனிஃபிஷரி யாருன்னா டிஎம்கேவா தான் இருக்க போகுது. டிஎம்கே இந்த தேர்தலில் ஜெயிச்சதுன்னு அவருடைய ஷேர் இந்த இண்டி பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் நிற்க போகுது. மம்தா பானர்ஜிக்கு இணையா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பெட்டரா போய் நிற்கும். ஏன்னா மம்தா பானர்ஜி இன்னைக்கு தேதிக்கு சிட்டிங் சிஎம், நாளைக்கு அவங்க என்னவா இருக்க போறான்னு தெரியாது, அநேகமா தோத்துருவாங்கன்னு தகவல் சொல்லுது. கெஜ்ரிவால் இன்னைக்கு சிஎம் கிடையாது. ஸோ சிட்டிங் சிஎம் ஒருத்தர் ஃப்ரம் நான் காங்கிரஸ் இவர் மட்டும் தான் நிற்பாருங்க. அப்போ வந்து இந்த மணிசங்கர் அவர்கள் சொல்லுது போல இண்டி பிளாக்கின் தலைவர் போல எக்ஸாக்ட்லி இதை காங்கிரஸ் சொல்லுது. இவங்க பேசும்போது இதுதான் காங்கிரஸ் சொல்லுது. திரு சிதம்பரம் அநேகமா சொல்லியிருப்பாங்கன்றாங்க. பாருங்க அடுத்த 3 வருஷத்துக்கு நேஷனல் லெவலில் உங்களுடைய ரேஷியோ வந்து பெருசாக உங்களுடைய ரேஞ்ச் வந்து வேற ரேஞ்சுக்கு ஏற்படுதுன்னா நான் காங்கிரஸ் லீடர் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் காங்கிரஸ் ப்ராபபிளி யூ மைட் பி த ஒன்லி சிஎம். ஜார்க்கண்ட்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து நீங்க தான் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டு, பெரிய ஒரு செகண்ட் டைமா நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க போது உங்களுடைய வேல்யூ வந்து நிற்கும். அண்டு நீங்க தான் பலமுறை சொன்ன மாதிரி கொள்கை எதிரி திமுக பாஜக சொல்லும் போது அந்த டக்கா ஃபார்ல நீங்க நல்லா நிற்கணும். உங்களுக்கு முன்னிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பழைய தலைவர் ஆயிட்டீங்கன்னு, இன்னும் இளைஞர் கிடையாது, ஒரு டால் லீடர் ரேஞ்சில் அவங்க லிஸ்ட்ல வந்து அவங்க வந்து வர்றாரு. அப்போ உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அப்போ நீங்க வந்து இது நாளைக்கான கன்வீனராக மாற முடியும், இந்தியா அலையன்ஸுக்கு வந்து கன்வீனராக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கன்விஷன் கொடுக்குறாங்க. காங்கிரஸோ விட்டு கொடுக்குற இடத்துல இருக்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஸோ இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல மோஸ்ட் பெனிஃபிஷியரி யாரா இருக்க போறாருன்னா டிஎம்கே. அப்ப எங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க, ஆனா நாங்கள் இருந்தா தான் உங்களுக்கு ஆட்சியே கிடைக்கும். இதுதான் காங்கிரஸ். நாங்க இல்லைன்னு நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸ்ல வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லக்கூடியதுதான். நம்ம வந்து ஏன் நம்முடைய ஷேரை வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா நம்ம இல்லைன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது சார். இன்னைக்கே டக் ஆஃப் ஆறு. இன்னைக்கு அதிமுக திமுக கூட காமன் மேட்டை போய் கேட்டீங்கன்னா சொல்ல முடியலங்க, யாருனாலும் ஜெயிக்கலாங்கிற நிலைமை இருக்கு. யாரு காங்கிரஸ் உள்ள இருந்துகிட்டே, காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்கன்னா அது வந்து ஏடிஎம் உத்தரவாதமா ஜெயிக்கிறது போய் நிற்கும். அப்போ அவங்க காங்கிரஸ் வச்சு தானே நீங்க ஜெயிக்க போறீங்க, அண்ட் நீங்க தானே சிஎம் ஆக போறீங்க, அண்ட் நீங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்க உத்தரவாதம் இல்லை. அட்லீஸ்ட் எங்களுடைய ஷேரையாவது கூட்டி கொடுங்க. இந்த இடத்துல நிற்குது மோஸ்ட் பெனிஃபிஷியரி அவங்க இருக்கிறதுனால. அப்ப இதை திமுக புரிந்து கொண்டால் அது நிற்கும் உறவு. திமுக புரிஞ்சுக்கல அப்படின்னா அது வந்து முறியதா காங்கிரஸ் திமுக உறவுங்கிறதுக்கு பதில் கிடைச்சது. மேட்டர் ஆஃப் 12 to 16 hours. மேட்டர் ஆஃப் 12 to 16 ஹவர்ஸில் உறவு மட்டும் இல்லை, யார் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற கேள்வி வந்து நிற்கும்ல சார். இது ஒரு 32 சீட்டில் டிஎம்கே வருதுன்னா 25லேருந்து 28க்கு இறங்கி வந்து 32க்கு இறங்கி வராங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் டெல்லிக்கு வந்து பணிய மாட்டோம் அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ டெல்லி கிட்ட பிரச்சனை இல்லை, குனிஞ்சு நிற்பது யாரு, பணிஞ்சு நிற்பது யாரு, இறங்கி நிற்பது யாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரு, இன் கண்ட்ரோல் யாருன்ற கேள்விகள்லாம் திமுகவை நோக்கியே வரும்ல. இன்று அதிமுக பாஜக பற்றி விமர்சனங்கள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அங்கேயும் வரும்ல. பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்ஸ் அது வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம். அது வந்து பண்ணத்தான் போறாங்க. ஏடிஎம்கே பண்ண இன்னைக்கே பண்ணுவாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்ன இன்னைக்கே அதான் பண்ண போறாங்க. அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது இல்லை சிக்கல். நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு நீங்கள் பணிந்து விட்டீர்கள், காங்கிரஸ் உங்கள் கையை முறித்து விட்டது அப்படின்னு திமுக நாளைக்கு சொல்லிக்கோங்க. 35 சீட் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆட்சியில் பங்கு 35 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா அப்படின்னு அவங்க the more they get the more DMK will be criticized. அதில் ஒன்று 28க்கு மேலே காங்கிரஸ் எவ்வளோ வாங்கினாலும் டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பாஸ் 25 சொன்னீங்க, என்னாச்சு கடைசியில் நீங்கள் தானே இறங்கி வந்தீங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமரசம் பண்ணி சம்மதிச்சு வந்துட்டாங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் சரியாக இருக்குமா நீங்கள் பாருங்க. இங்கே தான் பிரச்சனை வரும். இந்த ஏடிஎம்கே பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கேல என்ன நடந்தது அப்படின்னா அவர்கள் முன்னாடியே சரி பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுடைய ஈவில் வந்து தே ஆர் டுகெதர் ஆஸ் பீஸ் கோயல் ரிப்பீட்டட்லி சே அவங்க நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம்ன்றாங்க. 9 வருஷமா ஃபேமிலியா இருந்தவங்க இப்போ வந்து ஒரே குடுமி பிடி சண்டை ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க முக்கியமாக ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அவன் 2 பேர் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னவர். ஐபிரிசாமி ஒரு நாள் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. கீதா ஜீவன்ல இருந்து ஏவாவில இருந்து அத்தனை பேருமே கடுமையாக மூர்த்தியில இருந்து அத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு திரு மூர்த்தி எப்படி இவங்களுக்கு வேலை பார்ப்பாருங்க? இவ்வளவுதான் பாயிண்ட். நாளைக்கு நீங்க 2 சீட்டு 3 சீட்டு மதுரையில் நீங்க வாங்கிக்கோங்க, சிவகங்கை மாவட்டத்தில் 2 வாங்கிக்கோங்க, நீங்க ராமநாதபுரத்தில் 2 வாங்கிக்கோங்க, எல்லாத்துலையும் வாங்கி எப்படி ஜெயிப்பீங்க? இந்த கேள்வி வந்து பெருசா இருக்கு. அப்பயே தலைவர் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாங்க, நான் வந்து கேட்கிறேன், என்னங்க நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க எப்படி சார்? நாங்க ஜெயிச்சா தானே சார் திமுக ஆட்சிக்கு வர முடியும், அதனால எங்களை தோக்கடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். சொல்ல முடியாது சார். இந்த இந்த மனசுல ஏற்படுற அந்த விரிசல் தான் பிரச்சனைன்ற. நீங்க வந்து ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க, பிஜேபி என்ன சொல்லுவாங்கிறது மேட்டர் இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் சொல்ல போறாங்க. நீங்க வந்து உலகத்தின் அற்புதமான ஆட்சி கொடுத்தா கூட மோசமான ஆட்சி தான் சொல்ல போறாங்க. அது பொலிட்டிக்கலா எதிர. ஆனா இங்க என்ன நடக்கும்னா கிரவுண்ட்ல ஒற்றுமை இருக்காது. தலைவர்கள் 2 பேரும் ஒற்றுமை. ஸோ உறவு முறிஞ்சுதா இல்லையான்னு, உறவு முறியுதோ தொடருதோ கீழே அந்த விரிசல் இறங்கிருச்சு. கிரவுண்ட்ல அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து மேம்போக்கா 2 உறவுகள் இருக்கா, சரிண்ணே சரிண்ணே பண்ணிடுவோனே சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்குமே தவிர மற்றது இருக்காது. நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க யுவர் பிரிவி டு தட். கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட ஒருத்தட்ட பேசும்போது உங்களுக்கு தெரியாது கிடையாது, என்னனாலும் நடக்கலாம், அவங்க கொடுத்து நாங்கள் வாங்குற இடத்துல தான் இருக்கோம், அவங்க ஒத்துழைப்பாங்க ஒத்துழைக்காம போவாங்க, நம்ம முடியாது முறிக்க முடியாத இடத்துல இருக்கோம் இப்படின்னு அவங்க எல்லாமே ஒரு செக்மேட்ல இருக்கிறாங்க. அப்போ வந்து அனுசரிச்சு போனா உனக்கு வெற்றி வாய்ப்பு, அனுசரிக்காம போனா சீட்டு கொடுத்துருவேன், எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ உங்களுடைய ரேட் இன்னும் குறைஞ்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? உங்களுடைய ரேஷியோ இன்னும் கொஞ்சம் நீங்க அடுத்த அலைத்தலைசியில் நீங்க வந்து எப்படி சர்வே பண்ண முடியாது. அப்ப அந்த சிக்கல் இப்ப திமுக காங்கிரஸ் உறவுக்கு வந்துருச்சு. மேலிடம் ஒற்றுமையாக இருந்தாலும் நாளைக்கு சம்மதித்து விட்டாலும் ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரும்ப நம்ம பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோ சீனா பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி டெல்லி சென்னை பாய் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட கீழே வந்து அந்த பாய் பாய் வருமானு சொல்ல முடியாது. அது பாய் பாயா கூட வரும். உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது அப்படின்ற வந்து நிக்கிறப்பதான் இது உடஞ்ச கண்ணாடி ஒட்டலாம், விரிசல் தெரியும். விரிசல் தெரியும். நான் சொல்ல வரேன், உடஞ்சல் கண்ணாடி இது இருக்காது. அது உடஞ்ச கண்ணாடின்னு தெரியும். அதுதான் உடஞ்ச கண்ணாடி நீங்க ஒட்ட வச்சலாம். நீங்க ஒட்டிட்டே பாருங்க, பழமொழி தப்பாச்சு பாருன்னு சொல்லலாம். நீங்க உள்ள கீழே வந்து விரிசல் வந்துருச்சு, அந்த விரிசல் வந்து கிராஸ் ரூட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ வந்து எப்ப ஒரு நம்ம மானி தாக்கூர்ல இருந்து அத்தனை பேருமே ஒரு கடுமையான குரலை எழுப்பிட்டாங்க. திமுக இந்த கடுமையான குரல் வந்துருச்சு. அந்த குரல் அப்படியே தானே. நாங்க வந்து மதுரையில யார் போட்டிடுவா, வடக்குல யார் போட்டிடுவா, மத்தியில யார் போட்டிடுவா, நாங்க கேண்டட் நிப்பாட்டுவோம், மாணவ ரோசம் உள்ளவங்க எல்லாம் சொல்ல கிளம்பிட்டாங்கல்ல. எவ்வளவு போஸ்டர் எவ்வளவு ஊர்ல பார்த்துட்டோம். அப்ப கிரவுண்ட்ல ஒர்க் எப்படி நடக்கும்? என் தொகுதியில நீங்க டிஎம்கே கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ்காரன் நான் எப்படி வேலை பார்ப்பேன்? உங்க தொகுதியில நான் காங்கிரஸ் கொடுத்துட்டேன், டிஎம்கே எப்படி வேலை பார்ப்பாரு? அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் எங்க வேலை பார்க்கணும் கேள்வி. இது கீழே வந்துருச்சு. சோ மேல நாளைக்கு ஒரு வேலை ஒட்டிட்டா கூட, உறவு முடிந்தாங்க ஒட்டிட்டா கூட கீழே ஒட்டுமாங்கிறது கேள்வியா இருக்கு. கேள்வியா இருக்கிறப்போ தான் இங்கே வந்து இருக்குது. இதுல வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர், பெரிய லக் அடிச்சிருக்கோ. அவங்க ஒரு டவுன் ஸ்பைரல்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டத்தில் அந்த பழைய ட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற போல போது ஸ்டாக்னண்டா நிற்குது. அதுக்கப்புறம் உயரவே இல்லை வாக்கு வங்கி அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன்ல அவங்க அப்படியே ஸ்டாக்னண்டா நிற்கும் போது காங்கிரஸ் வராங்க கூட்டணிக்கு, ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே நேரத்தில் பிரச்சாரம், இது போன்ற தலைப்பு செய்திகள்லாம் வந்தா எப்படி இருக்கும்? ஐ கோ வித் கிரிச்சோடங்கர். எவ்வளவு ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாலும், யாருமே கூட்டணியில் இன்னைக்கு இருக்க மாதிரி வராமலே போயிட்டாலும் தாவேகா எவ்வளவு ஓட்டு வாங்கும் நீங்க சொல்லுங்க ஒரு நம்பர். சும்மா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ், நீங்க சும்மா ஒரு அனுபவத்தில் ஆசையில் ஒரு நம்பர் சொல்லுங்க. 15%. இஸ் தட் லெஸ் நம்பர், லெசர் நம்பர்? டெஃபினெட்லி நாட். 15% இன்னைக்கு அதிமுக திமுக தவிர தமிழ்நாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுங்க. யாரும் நாட் ஈவன் காங்கிரஸ், நாட் ஈவன் பிஜேபி, நோ விசிகே, நோ எம்டிஎம்கே, நோ டிஎம்டிகே, நோ பிஎம்கே, நோபடி. அப்ப அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கு அடுத்து அதிகமான ஒரு சீட் வச்சிருக்காரு, என்ன ஓட்டு வச்சிருக்காங்க 15%. நீங்க சொல்றீங்க. நான் வந்து தாவேகா ஜெயிக்கணும் ஒரு நாள் சொன்னவன் கிடையாது. இதுக்கு கூடுமே தவிர குறையாது நான் நினைக்கிறேன். அப்ப 15 காங்கிரஸுக்கு வச்சுக்கோங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 ஒர்ஸ்ட்.
இந்த ரெண்டு சேர்ந்தா வரக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஓட்டு. உங்களுக்கு புரியுங்களா? ஏற்கனவே விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றவங்க, ஏற்கனவே காங்கிரஸ் நான் உயிரே போனாலும் காங்கிரஸ்காரன் தான் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஓட்டு போற குரூப், இந்த ரெண்டு சேர்ந்து ஏப்பா காங்கிரஸ் இது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு, இவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற பர்செப்ஷனல் ஓட்டு. அப்ப 20+ வந்து நிற்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இதோட ஸ்ட்ராங் பர்சன்ஸ் யார் கொடுத்துருக்க முடியும்? அப்போ வந்து யூ cannot underestimate தாவேகா. இதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஐ கம்ப்ளீட்லி பை வித் தட். அது வந்து யூ cannot underestimate. யாருமே வராட்டாலும் 15% ஓட்டு வாங்க போறாரு. சீட்டு வாங்குறாரா இல்லையா? விஜயகாந்த் வாங்காத ஓட்டு முதல் தேர்தல்ல அதர் தென் எம்ஜிஆர் nobody took that vote. மதிமுக இருந்து யாருமே வாங்கினதில்லை, முதல் தேர்தல் வாங்கினது. தேமுதிக வாங்கல. விஜயகாந்த் வருவான்னு சொல்லி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். விஜயகாந்தை தாண்டி விட்டார். எம்ஜிஆர் ஆக போறாரா இல்லையாங்கிறதா கேள்வி நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நீங்க வந்து நாளைக்கு வந்து கூட்டணி முறிந்தால் தாவேக்காக்கு லக்குன்னு நினைக்காதீங்க. தாவேக்காவை வந்து பியூட்டிஃபுல் ஆஃபரா பாக்குறாங்க. நேத்து எங்க அண்ணன் திருமாவளவன் எதுக்காக சொல்றாரு? முதல் முறையா அதிகார பகிர்தல் பற்றி நாங்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். என்ன யாருக்கு திமுகவுக்கு தெரியாத அதிகார பகிர்தல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பொலிட்டிக்கல் டிப்ளமசினா நீங்க அண்ணன் நீங்க வந்து கே நேருக்கும் டிஆர் பாலுக்கும் வந்து அதிகார பகிர்தல்னு 1947 அப்படின்னு ஆரம்பிக்க போறீங்களா? அவர்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த டாக் வருது பாருங்க. நாடு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. தாவேக்கா இருக்குது, காங்கிரஸ் கோச்சுக்கிடுது, நாங்கெல்லாம் கூடவே நிக்கிறோம். நீங்க சொன்னா நாங்க பேசுவோம். அதாவது அதிகார பகிர்தல்னா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுது. அப்ப அவங்களுக்கு என்ன டிமாண்ட் வருது? அதிகார பகிர்தல் பற்றி பேசாம இருக்கணும்னா சீட்டை நம்ம பேசிடணும். 2 ஆஃபர் வைக்கிறேன், ஒன்னை விட்டுருங்க, இதை பேசுறோம். அப்ப நீங்க கூட சீட்டு கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தம் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் எங்க இருந்து வருது? இந்த ஒட்டுமொத்தமா எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பை யார் கொடுக்குறாங்கன்னா தாவேக்கா கொடுக்குது. தாவேக்காங்கிற ஒரு பெரிய வலுவான ஒரு கட்சி முதல் தேர்தலில் போய் நிற்கும் போது இவர்கள் எல்லோருமே தங்களுக்கான வாய்ப்பாக பார்க்கிறார்கள். அப்போ வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணதா இல்லை. அப்ப தாவேக்காக்கு லக் அடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். மக்களுடைய 3வது கட்சிக்கான தேடல். இந்த 2 கட்சிகளுக்கு இல்லாத எங்களுக்கு வாய்ப்பு எங்களுக்கு வேணும். அதுலதான் பல கட்சிகள் இது வரைக்கும் வந்தாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம். தமாக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தேமுதிக வந்துச்சு, பாஜக 2-3 எலெக்ஷன்ல பிளே பண்ணிருக்கு. இப்படி எல்லாருமே திரும்ப எல்லாருமே திருப்பி அதிமுக தேமுக சேர்ந்துட்டாங்க. சீமான் ஒருத்தர் தான் இவங்க கூடயே பேசி யாராவது வந்தார். அவர் வந்து கிராஜுவல் குரோ ஆகிட்டே இருக்காரு. பார்த்துருக்கீங்க. எந்த சினிமா பின்புலமும் இல்லாம, எந்த ஸ்டார் வேல்யூம் இல்லாம, ஒத்த நபர் வச்சுட்டு மாவட்டத்துக்கான குட்டி ஜமீன்தார்கள் இல்லாம தனி நபரா அங்க வந்து நிக்கிறாருங்கிற பாக்குறோம். அது என்ன காட்டுது? தமிழ் தேசியத்தை விரும்புகிறார்கள், பிரிவினைவாதம் விரும்புகிறார்கள், இந்திய தேசத்தை ஏற்கவில்லைங்கிறது இல்ல. அது வந்து அந்த ஓட்டே கிடையாது. நீங்க பாஜக எழுந்து வந்த போது சீமான் ஓட்டு குறையறதுக்கான ஆபத்து இருந்துச்சு. விஜய் வந்த பிறகு சீமான் ஓட்டு குறையுமாங்கிற கேள்விதான் இருக்கு எல்லாருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான ஆதரவு இல்ல, தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான ஆதரவு. எனக்கு யாராவது ஒருத்தர் வேற யாராவது அந்த இடத்துல அண்ணாமலை முன்னாடி நிக்கிறாரு, அப்படி போடுறாங்க. அந்த இடத்துல விஜய் முன்னாடி நிக்கிறார், அப்படி போடுறாங்க. அப்ப வந்து அண்ணாமலையா விஜயா சீமானாங்கிறது இல்ல மேட்டர். அண்ணாமலைக்காக விழுகிற ஓட்டோ, சீமானுக்காக விழுகிற ஓட்டோ, விஜய்க்காக விழுகிற ஓட்டோ கிடையாது. 2 பேருக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற யாராவது சொல்லுங்க. அந்த இடத்துல வந்து விஜய் நிற்கும் போது அது வந்து இன்னைக்கு எந்த கருத்து கணிப்பும் 15% கீழே சொல்ல. ஒர்ஸ்டா இருக்கக்கூடியவங்க கூட பாருங்க, அவங்க நகரத்துல பண்றாங்க, அங்க பண்றாங்கன்னு எங்கெங்க பூம் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல பேசுறாங்களே தவிர இன்னும் அதிகமான ஹைப் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்குதே தவிர குறைத்து மதிப்பிடக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்போ வந்து தாவேக்காக்கு அடித்திருப்பது லக் இல்ல, தாவேக்காவுடைய வாய்ப்பை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா? காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட சேருது அப்படின்னா அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதோ இல்லையோ தன்மானம் கிடைக்கும், அடுத்த கட்டத்துக்கு ஓட முடியும், அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும்ல. அப்ப எங்களுக்கு 8% கட்சி 10% கட்சி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர்களுடைய எம்எல்ஏ வாங்கக்கூடிய, அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வாங்கக்கூடிய சீட்லாம் தாவேக்காவுடைய ஓட்டு இருந்தாலும் எங்களுடைய ஓட்டும் கிளைம் பண்ணுவாங்கல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகளோட கட்சியுடைய ஓட்டுல டிஎம்கே ஓட்டு இல்லையா? அவங்க எப்படி சொல்றாங்க? நாங்க பாருங்க உங்களுடைய 100%ல 25% எங்களுடைய ஓட்டுன்றார் அண்ணன் திருமாவளவன். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு வங்கியே வந்து மூப்பனார் காலத்துக்கு பிறகு, வால்பாடி ராமூர்த்தி காலத்துக்கு பிறகு ரிவேம்ப் ஆகும். அப்ப அந்த ஒரு வாய்ப்பு தான். கூட்டணி முறிந்தால் ஒரே வாய்ப்பு தாவேக்கா தான். தாவேக்கா கூட காங்கிரஸ் போவதுங்கிறது வந்து லக்குனால விஷயம் இருக்கு. 2 பேருக்கும் லாபம். சீட் கன்வர்ஷன் செப்பரேட் கேம். அது வந்து நம்ம 3 மும்முனை போட்டிக்கும் போது நம்ம ரீஒர்க் பண்ணது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கௌரவத்தை தரக்கூடியதா இருக்கும். அது வெளியே வந்தாங்கன்னா வாங்க நாங்க வந்து ரோசக்காரங்க, பழைய மாதிரி நீங்க எப்படி கம்பேர் பண்ணிட முடியாது. அண்ட் நீங்க போற இடமும் போக்கிடம் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், லக் வேற வழியே இல்லைங்க, நம்ம எங்கெங்க போறது, இவங்க கூட சேர்ந்தோம் அப்படி ஒரு அலைன்ஸ் கிடையாது. அவர் அங்க தானாவே எமர்ஜி ஆகி நிக்கிறார். இது போனா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நோ டவுட். காங்கிரஸுக்கு வந்து ஈக்குவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ தாவேக்காவுடைய வாக்கு காங்கிரஸ் கிடைக்கும்ல. காங்கிரஸுக்கு தனியா 15 கிடையாது, நோ டவுட். தாவேக்காவுக்கு 15 வர வாய்ப்பு இருக்கு, நோ டவுட். அப்ப வந்து காங்கிரஸுக்கும் தானே காம்ப்ளிமெண்ட். அப்ப காங்கிரஸுடைய ஓட்டு, தாவேக்காவுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு கன்வெர்ட் ஆகும்ல. அதனால கூட்டணி முறிந்தால் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதுதான். வேற யாராவது பாமகவோ, அதாவது சீனியர் டாக்டர் ராமதாஸோ, சசிகலா மேடமோ இன்னும் வந்துட்டாங்கன்னா
வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் டிவிகே காங்கிரஸ் அப்படின்னு பேசும்போது அது டிஎம்கேக்கு என்ன பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு என்ன தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும்? இன்னைக்கு தேதிக்கு திமுக அதிமுகவுக்கு கடும் போட்டி, இதான் நிலைமை. யாருங்க ஜெயிப்பா அப்படின்னு கேட்டால் கடும் போட்டிங்க, கணிக்க முடியாது. காங்கிரஸ் வெளியேறினா திமுகவுக்கு வாய்ப்பு குறை, அந்த இடம் மாறி லேயர் மாறி வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அது நம்ம வந்து ஏப்ரல் மாதம் தான் சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, 1-2 வச்சு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணிடுறேன், நீங்கள் அப்புறமா கூட சொல்லுங்கள். மாணவர்களுக்கு எப்படி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து 5000 ரூபா கொடுத்தாங்களோ அதை மாதிரி வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 5000 ரூபா கொடுக்கறதுக்கு திமுக அரசு திட்டமிட்டிருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க, பிரேக்கிங் போட்டுங்க. அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர, மேல் படிப்பை தொடர அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி. ஸோ கோடைக்கால விடுமுறை கால நிதி கிடையாது அவங்களுக்கு. அடுத்த ஆண்டு சேர்றதுக்கு அவங்களுக்குலாம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும்ல, அதில் பெற்றோர் தாய்மார்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு தான் கொடுப்போன்னு இந்த லேப்டாப் வாங்கிய மாணவர்கள், அப்புறம் 1000 ரூபா உதவி கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே இந்த தாய்மார்கள் கிடைக்கிற மாதிரியே கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சு, அந்த 1000 ரூபா பெறுகிறவர்களுக்கு ஒரு 5000 ரூபா போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு மாதிரி. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு பேலன்ஸ் பண்ணலாம். பட் காங்கிரஸ் வெளியேறினா வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு தேதிக்கு கடுமையான போட்டி. ஏடிஎம்கே உத்தரவாதமா ஜெயிச்சிருமா சொல்ல முடியாது, டிஎம்கே உத்தரவாதமா ஜெயிச்சிருமா சொல்ல முடியாது. இந்த கடும் போட்டியில் டக் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா காங்கிரஸ் வெளியேறிட்டா திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படின்னு இடத்துக்கு. அது அப்பயாவது வந்து அந்த இடத்துல வந்து என்டிஏக்கு வந்து அந்த வெற்றி வந்து உத்தரவாதம் ஆகுமா, இல்ல கிச்சடி இஸ் எட் டு பீ சால்வ்ட்? இப்ப டக் ஆஃப் ஆர்ல 49-51 நிக்கும். 49-51ங்கிறது நம்பர்ஸ் இல்ல, ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் 2 அப்படிங்கிறது 100% 2ங்கிறது வந்து எப்பயுமே எரர் மார்ஜின் தான். அதை நீங்கள் வந்து 2% சொல்ல முடியாது. நீங்கள் அது வந்து எப்படினாலும் போய் நிற்கலாம். நீங்கள் 2011-16 ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் கம்மி, ஷீட் கன்வர்ஷன் அதிகம். ஸோ மார்ஜின் இப்படி போச்சுன்னா அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதல்னு அர்த்தம். வாய்ப்பு தான் கூடுதல், வெற்றி உத்தரவாதம் வர முடியாது. காங்கிரஸ் போனதுக்கு அப்புறமும் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? ப்ராபபிலிட்டி நான் சொல்ல வர்றது இன்னைக்கு தேதிக்கு அதுதான். உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், மாணவர்களுக்கு அவங்க ஒரு 5000 ரூபாய் அறிவிப்பாங்க, இவங்க மேபி நல்லா பிரச்சாரம் பண்ணலாம், வேற ஒன்றும். இவங்க வந்து மோடி 10 தடவை வரலாம், அமித்ஷா 10 தடவை வரலாம், 10 ஊழல்களை சொல்லலாம் வைக்கலாம். அது வந்து அது டிபெண்ட்ஸ் பண்ணலாம். நான் சொல்றேன் கேண்டிடேட், எதிர் கேண்டிடேட், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. கூட்டணி அமைகிறது மட்டும் இல்லை, எந்த தொகுதி, யாரு, எவ்வளவு சீட்டு, 150 விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து வந்து அது முன்ன பண்ணி எப்படி மாறுங்க. பட் கடும் போட்டி அப்படிங்கிறது மாதிரி ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஃபைனலைஸ் ஆகி நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து உத்தரவாதம் வந்துருச்சாங்க, அதை சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் லாட் ஆஃப் டைம் வி ஹேவ் டு வெயிட். கேட்கவே பிரமிப்பாக இருக்கிறது இந்த அரசியல் கணக்குகள் அப்படின்றது தான் இன்றைய இது. இன்னும் அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்பாக இருக்க போகிறது. அந்த முடிவு வரும் வரை முடிவா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தொடர்கிறது. என்னவாக இருந்தாலும் கேள்விக்குறியோ ஆச்சரியக்குறியோ தொடர்ந்து சாணக்கியாவை பாருங்க. நம்ம தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.